சொல்ல போகிற செய்தி உங்களுக்கு பிடிக்காது தான். மண்டை உடையாத ஒன்று தான் எனக்கு பாக்கி. அந்த அளவுக்குலாம் வெறி வருது, நல்லாவே வெறி வருது. வெறினா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் மதியினம், வெறியில் மதியினம் வந்து பெரிய பங்கு வகிக்கிறது. புத்தி ரொம்ப கம்மியாக, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுபோல் கடவுள் சொல்கிறத சொல்ல வரத்துக்கு முன்னாடி மண்டையை போட்டு இடித்து, செவுத்தில் இடித்து, வேண்டாம் எதாவது செய்யலாம் அப்படி தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை தனித்தனியே ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சாலே அநேக தீர்வைகளை காணலாம், விடிவை காணலாம். இப்போ கூட அந்த வார்த்தை ரொம்ப அறுக்குது எனக்கெல்லாம். வைரஸ், எழுப்புதலுக்கு எதிரியான வைரஸ். வைரஸ் இஸ் சம்திங் தட் yet to be precisely identified. எந்த ஒரு வைரஸும் துல்லியமாக கண்டுபிடிக்கப்படுகிறதில்லை, எல்லாமே தோராயம்தான். இட்ஸ் அ குரூப். ஆஃப் லேட் கொரோனா வந்த காலத்திலிருந்தே, கொரோனா டைம்லேருந்தே வைரஸை பற்றிய ஒரு பெரிய உலகளாவிய மருத்துவ உலகத்தில் வெளிப்பாடு என்னென்னா, இட்ஸ் அ குரூப் ஆர் இட்ஸ் அ கிளஸ்டர். அது ஒரு கொத்தான, ஒரு கூட்டமான கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள். தனியாக ஒரே வைரஸை மாத்திரம் சிங்கிள் அவுட் பண்ண முடியாது. It functions as a group. அது வேலையை செஞ்ச பிற்பாடு, வேலையை செஞ்ச பிற்பாடு தான் அதுக்கு இவங்க ஆராய்ச்சியாளர்கள் பேர் கொடுக்குறாங்க. N1, N2, N3 ஏதாவது ஒரு பேர் கொடுக்குறாங்க. இந்த ரகமான, இந்த ஸ்ட்ரெயின், அந்த ஸ்ட்ரெயின் சொல்லி அதை பிரித்து சொல்கிறாங்க. அதனுடைய சிம்டம்ஸை பார்த்து, அதை தாக்குதலின் விவரத்தை பார்த்து, பாதிப்பின் விவரத்தை பார்த்து பேர் கொடுக்குறாங்க. ஏன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? பெண்களால் அவ்வளோ விஷயங்கள் இன்னும் செய்ய முடியும். வேதம் உங்களை பற்றி, தேவன் உங்களை பற்றி சொல்லியிருக்கிறதும், தேவன் உங்களுக்காக செய்திருக்கிறதையும் யாரும் உங்களை தட்டு தாம்பானம் வச்சு தாங்கி தடுக்கி உங்களை தூக்கி தலையில் வச்சுக்கணும்னு அலையாமல், காலமாக சமீப வருஷங்களாக, பல வருஷங்களாக சொல்கிறேன், மோர் தேன் அ டெக்கேட் ஆர் ஸோ, தெளிவாக இருங்க. டெய்லி ஒவ்வொரு நேனோ செகண்ட் தெளிவாக இருங்க, முடிவாக இருங்க. இந்த கடவுள் தான் என் கடவுள், இவர் தான் என் தேவன், இதுதான் என் வேதம், இதுதான் என் வழி, இதை தான் நம்புவேன். எனக்கு புரியல, வேணும் வேணாம். அந்த தெளிவு, அந்த வைராக்கியம், அந்த ஈடுபாடு இல்லாமல் நானும் நீங்களும் போதிக்கிறவங்களா யாராக இருந்தாலும் நேர்மறையோடு முதுகெலும்போடு தைரியமாக வாழ முடியாது. அப்படியே நெளிஞ்சிக்கிட்டே இருப்போம், நெறிந்த நாணலை போல் இருப்போம். வில் பி ஆல்வேஸ் ஆசிலேட்டிங். வழக்கம் போல் என்னுடைய துப்பாக்கி எல்லா விதமான தோட்டாக்களோடு தான் இங்கே வந்திருக்கேன். ஆனாலும் இந்த வேளையில் தேவன் சொன்னது, ஆதிகால சபை பெண்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், how did they conduct themselves, எப்படி வாழ்ந்தாங்க அவங்க. இதெல்லாம் சமீப காலத்துக்கு முன்னே, ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னே பெண்களை பற்றிய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்போது, பொதுவாகவே நீங்கள் அதை தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே வந்து 4 குறிப்புக்கு சொல்லிவிட்டு திருப்தியாக பெண்கள் கூட்டம் வந்துட்டேன், ஜபிச்சிட்டேன் அப்படின்னு எழுந்துச்சி போகாதீங்க. சபை நிர்வாகத்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா மிரண்டு அரண்டு போனோமெல்லாம் வேஷம்லாம் போடாதீங்க, வேஸ்ட்டு. இப்போ தான் வாசித்தோம், அதுவே போதும். மேசிவ் ஸ்கிரிப்சர். எழுப்புதலுக்கு எதிரி என்ன? தேவ பயம் இல்லாதது. தேவ பயம் இல்லாதனால என்ன ஆகுது? பின்மாற்றம். நானே ராஜா, நானே மந்திரி. வாட் டு ஐ கேர், ஹூ டு ஐ கேர்? யார் என்ன பார்க்குறா? அவன் நல்லவனா, அவன் யோகியனா, அவன் யோகியனா? எப்படிலாம் நம்முடைய அவல ஆசைகளை, நிறைவேறாத ஆசைகளெல்லாம் நிறைவேற்றும்படி வேதத்தை கொண்டே பிசாசு, வேத புரட்டுங்கிறது போல வார்த்தை ஜாலங்களை கொண்டு முந்தினவர்களை பிந்தினவர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறான்.
மூத்தவர்களை உதவாக்கரையாக்கி கொண்டிருக்கிறான். பகுத்தறியும் கூர்மையை மழுங்கடித்து கொண்டிருக்கிறான். ஐ திங்க் இட்ஸ் இன் மை வாசிக்கிறேன் பாருங்க. Oh God in heaven. ஆமாம், அதை பார்க்க எனக்கு சைக்கிள், அதான் டெலீட் பண்ணிட்டேன். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் இல்லை, நல்ல ஒரு தலைவன் அவன் தொண்டர்களை உருவாக்குவதில்லை, தலைவர்களை உருவாக்குகிறான் அப்படின்னு கேட்க நல்லா இருக்கு. பெரிய ரொம்ப முற்போக்காக சிந்திக்கிறது போல. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொண்டர்களான தொண்டு செய்து கொண்டு தொண்டு செய்ய அர்ப்பணித்ததான தலைவர்களை ஏற்படுத்தினார். He raised up servant leaders. Jesus was not feverish to raise up leaders after him. அவருக்கு பின்னே தலைவர்களை ஆண்டவர் ஏற்படுத்த விளையவில்லை. நாம் மனசில் அப்படி பட்டுடுச்சு. செஞ்சுரிஸ் லாங் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள்னு சொல்லி நம்ம மைண்டில் எப்படியோ ஏற்றுனாங்க. அது உண்மை தான். ஏற்றுனதை நம்ம வெறுக்கலை. we really gladly accepted it. அப்போஸ்தலனுக்கு அவனுக்கு மண்டகாயிர வேலை இருக்குது. தீர்க்கதரிசிக்கு ஆளாளுக்கு மண்டகாயிர வேலை இருக்குது. It's all big time job. மூப்பர்களுக்கு சரியான வேலை இருக்குது. மூப்பர்களும் போதகர்களும் மெய்ப்பர்களும் ஏறக்குறைய சமநிலையில் வைத்து தான் வேதம் போதிக்கிறது. இந்த 5 பிரதான ஊழியங்கள் அது கீழே இருக்கு. மூப்பர் கீழே மேலெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஆண்டவர் ஒரு ஆர்டரில் சொன்னார். இவன் அப்போஸ்தலன் சொன்னால் பெரிய தலை மேலே இருக்கான், உச்சியில் இவன்லாம் கீழே இருக்கான், வால் தலைலாம் யோசிக்கிறதுக்கு இல்லை. ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுறவங்க, வேலையை புரிஞ்சுக்கிட்டாங்க, வேலை நேரத்தில் வேலையில் களத்தில் நிற்கிறவங்க. ஆதிகால சபை அவ்வளோ அந்த காலத்துக்குள்ளே எவ்வளோ வேர்ல்டு வைடாக அது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா, இட்ஸ் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த மென், இட்ஸ் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் apostles, prophets, teachers, pastors and evangelists, it's because of the ladies also. திரையிலே in various different ways. அதெல்லாம் அப்படியே அப்போஸ்தலர் நடபடிகள் படித்த வரைக்கும், கேட்ட வரைக்கும், பார்த்த வரைக்கும், ஜீசஸ் மூவி பார்த்த வரைக்கும், பல வருஷங்களுக்கு முன்னே கூடாரத்தில் கூடும்போது இந்த குவாடிஸ், இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், செகண்ட் கமிங், அந்த 2ஆம் வருகை பற்றி அநேக திரைப்படங்கள்லாம் போட்டோம். பால்ஸ் மிஷனரி ஜேர்னி கூட போட்டோன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. அதெல்லாம் பார்க்குறோம் எப்படி சபை பூதாகரமாக ஒரு பெருமளவு பெருகினதே பாடுகளின் மத்தியிலே தான், நெருக்கங்கள் மத்தியிலே தான். சபைக்கு என்றைக்குமே அரசாங்கம் ஒத்தாசையாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. கான்ஸ்டன்டைன் சிலுவை வடியில் ஒரு தரிசனத்தை கண்டதுனால இந்த மார்க்கம் என்ன அப்படின்னு விசாரித்து அது கிறிஸ்தவ மார்க்கம்னு ஆயிடுச்சு. ஆனால் இட்ஸ் நாட் ஸோ பர்ஃபெக்ட்லி ட்ரூ ஹிஸ்ட்ரி. ஒருவேளை அந்த பர்டிகுலர் கான்ஸ்டன்டைன் அந்த டைமில் அரசாங்கமும் திருச்சபையும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் என்று ஃபியூ இயர்ஸ் தான் அப்படி இருந்தது. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒன்று அரசாங்கம் கை ஓங்கியது, இல்லை திருச்சபையினை கை ஓங்கியது. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். சும்மா சாதாரண பாமர பெண்ணை போல் அவங்களுக்கே ஏராளமான புத்தி இருக்குது. இதெல்லாம் பார்த்து இந்த எல்லைக்கு எவ்வளோ காரியங்களை பார்க்குறேன்.
they are doing the worldly kind of works quite well. அப்புறம் சோர்ந்து உட்காந்துறாங்க. 100 நாள் வேலை போகிற இடத்துல சில இடத்துல பார்க்கும்போது கவனிக்கிறேன் நான். அப்படியே நின்று கண்ணு குத்தி மாதிரி பார்க்குறதில்ல, அப்படி பார்க்குற நோட்டை விடும்போது ஹவு த லேடிஸ் ஒர்க், அதுக்கப்புறம் அவங்க வேலை எப்படி முடியுது, வாட் தே கேன் டூ, வாட் தே கேனாட் டூ. உங்களை பற்றிய சங்கதிகள், உங்களை பற்றிய சௌக்கியங்கள், உங்களை பற்றிய சந்தோஷங்கள், உங்களை பற்றிய சத்துவத்தின் வல்லமைங்கிற அந்த சக்திகள் எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அஞ்ஞான புராண இதிகாசத்தில் பெண் தேவதைக்கு பேர் சக்தி, பவர். கவனிங்கம்மா, கவனிங்க, புத்தியை மேய விடாதீங்க. நான் பேசும்போது ரொம்ப நோட்ஸ் எடுக்கிற மாதிரிலாம் வேஷம் பண்ணாதீங்க. இஃப் யூ வில் நாட் டிஸ்கவர் யுவர் பிளேஸ் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், யூ ஆர் அ ஃபெயிலியர். இயேசுவின் சரீரத்தில் உங்கள் நிலைமை, உங்கள் இடத்தை, ஸ்தானத்தை, அந்தஸ்தை சரியாக புரிஞ்சிக்கலைன்னா, அந்த அபிஷேகத்தில், அந்த நிறைவில், அந்த விவேகத்தில் எங்களுக்கெல்லாம் நீங்கள் தோற்றவர்கள் தான். நீங்களே உங்களை தோக்கடிச்சிக்கிட்டீங்க. உங்களை தோக்கடிச்சுட்டான் பிசாசு. நாம் தோற்று போவதில்லை. 1 கோடி என்ன கணக்கு வழக்கெலாம் கோடி பாடிக்கிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் பொய் இல்லை. ஆனால் நம்ம பொய்யா வாழ்கிறோமே. சத்தியம் சத்தியம்தான், கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தருடைய உண்மை தான், அவருடைய கட்டளை தான், பிரமாணம் தான், நியாயப்பிரமாணம் தான், கிருபை தான், ஓமை தான். ஆனால் நமக்குள்ள புரிதலிலே ஏராளமான குழப்பங்கள், புரிதலிலே ஏராளமான முரண்பாடுகள். இதன் மத்தியிலும் ஜெபம் நடத்திட்டு இருக்கும்போது தான் யோசிக்கிறேன், எத்தனையோ காரியங்களை பார்த்தோம். சமுதாயத்தில் ஏதாவது அரசியல் அராஜகம் பண்ணால், இப்போ 1000 ரூபா எல்லாத்துக்கும் தரேன்னு தமிழ்நாட்டில் சொன்னாங்களா? சும்மா விட்டாங்களா? பொம்பளைங்க இன்னும் விடலை, இருக்காளுங்க. அப்படியே அந்த ஃபுல் ஃப்ளேமில் சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம், அதுக்கப்புறம் அந்த பதம் வரத்துக்காக ஃப்ளேம் கட் பண்ணுவோம், சிம்மில் வைப்போம். அதுபோல் அந்த கொந்தளிப்பு இருந்துகிட்டே இருக்குது பெண்கள்கிட்ட. எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, எல்லா கட்சிகளும் பிரிஞ்சிருக்காங்க. எல்லாத்துலேயும் பாருங்கள், கொள்கை பரப்பாளர் மத்தியில் பெண்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் கவனித்து ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். ஒரே ஒரு காரியத்துக்காக தரமாக ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு காரியத்துக்காக நித்தமும் அதே அடிமேல் அடி வச்சா அம்மி நகருன்னு சொல்கிறது போல் அடிச்சுக்கிட்டே இருங்க. அந்த குறிப்பை சொல்லி 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 நமக்கு எல்லா பக்கம் வாய், எல்லா பக்கம் கண், எல்லா பக்கம் மனசு. அதனால தான் எதுலேயுமே நம்ம நிலை இல்லாமல் இருக்கோம், எதுவுமே சாதனை இல்லாமல் இருக்கோம். அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக காலப்போக்கில் பிச்சைக்காரங்களாக தான் இருப்போம், கையேந்தி பாவனாக தான் இருப்போம். எதாவது கொடுப்பீங்களா, எதாவது கிடைக்குமா, எதாவது செய்வீங்களா, செய்ய மாட்டிங்களா? தங்கள் உழைப்பை நம்பின எல்லா பெண்களும் சிறிதான அளவோ பெரிதான அளவோ மரியாதையோடு, சுயமரியாதையோடு வாழ்கிறாங்க. கர்த்தரே நம்பி வாழணும், வார்த்தையே நம்பி வாழணும், நாமத்தையே நம்பி வாழணும், அவருடைய இரத்தத்தையே நம்பி வாழணும், ஆவியானுடைய அபிஷேகத்தையே நம்பி வாழணுங்கிற முன்மாதிரியான அனுகூலமான விஷயங்களை தேவன் நமக்கு சொல்ல போக, அவ்வளோ நமக்கு சௌகரியங்கள் இருக்க போக, நாம் உறுதியாக நிற்கிறது இல்லையே. எடுத்துக்கொண்ட முடிவே சரியாக எடுக்கிறது இல்லை, ஒரே முடிவாக எடுக்கிறதே இல்லை. 3-4 முடிவு வச்சுருப்போம். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா அதுன்னு சுற்றி வருவோம். சுற்றிட்டு காலம்புற சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். நிலைவரமற்ற ஆவி, ஸ்தானத்தை விட்டு அலைகிற நட்சத்திரங்கள். எஸ், we are stars, but we don't run on the orbit. என்ன ஆகிடும்? அடி ஒன்றோட ஒன்று மோதி ஒன்றும் இல்லாமல் ஆகிடும், பெரிய நஷ்டம்தான். பஞ்சபூதங்களானாலும் இதுதான் தலையெழுத்து. தேவனுடைய வடிவத்தில் படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அதுதான் தலையெழுத்து. ஸோ அந்த பெண்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க? அவங்க வேதத்தை வாசிக்க தவறலைன்னு சரித்திரம் சொல்லுது. ஐ எம் கிவிங்
ஹிஸ்டாரிக்கல் ஹைலைட்ஸ். பெண்கள் வேதத்தை வாசிக்க தவறலை. That's wonderful, powerful. parallels சொன்னால் நல்லா இருக்காது, சொன்னதை விட்டு சொரையை பிடிச்சிருவீங்கன்னு அடிக்கடி எனக்கு அச்சம் உண்டு. ஆனாலும் சொல்லியிருக்கேன், வெக்க மானத்தை மறந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கல்லையும் மண்ணையும் கும்புற பெண்கள் அந்த கல்லுக்கு முன்னாடி போய் தங்களை கேவலப்படுத்த வெக்கப்படாமல் மொட்டை அடிச்சுக்கிறாளுங்க, முடியை வளர்த்துக்கிறாளுங்க, உருறாளுங்க, பிறலாளுங்க, அதை போட்டு கழுவுறாளுங்க, என்னென்னத்தையோ பண்ணுறாளுங்க, அங்கேயே கிடக்கிறாளுங்க, சாமி ஆடுறதுக்கு விட்டு கொடுக்குறாளுங்க. உடனே அதெல்லாம் பேய் பிசாசு சும்மா என்ன துணிகரமான நமக்கு ஒரு வார்த்தை. ஆவியாய் பெற்று தான் நம்ம என்ன கழட்டுறோம்? ஆவியானா நிறைந்து என்ன கழட்டுறோம் சொல்லுங்கள்? திங்க். என்ன வைராக்கியத்தோடு எழும்பி பிரகாசிக்கிறோம்? அந்த கல்லுக்கு நைவேத்தியம் பண்ண வீட்டில் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வீட்டுக்காரன்ட்ட வாங்கிட்டும் கடவுள் கண்ணு திறப்பான், கடவுள் கண்ணு திறப்பான்னு மோசமானவனுக்கு வாழ்க்கப்பட்டவங்க, நிர்பந்தத்தினால் வாழ்க்கப்பட்டவங்க, டௌரி கொடுமை, 1008 கொடுமை, ரைட்டா? ஓகே, அதோட அவன் நம்புகிற சாமியை தானே தேடி போகிறாங்க, அதுக்கு தானே எண்ணெய் விட்றாங்க, பாலை விட்றாங்க. நீங்கள் நாங்கன்னா எல்லாம் கஷ்டத்தோடு தான் வீடு தான் நடத்துகிறோம், எல்லாம் நடத்துகிறோம், உங்களுக்கு தெரியாது, இப்படி தான் இருக்கிறோம். நீங்கள் அப்படி நீங்கள் இருக்க வேண்டாம். அவங்கள போல் அவங்களே நாளாக மாற்றம் வாழ்க்கையில் காண்றாங்க. ஒன்று அவங்க நம்புகிற நம்பிக்கையினால, இல்லை அவங்க தன்னம்பிக்கையோடு கூட இவன் இவ்வளோதான், இவனை நம்பிலாம் ஒன்றும் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாதுங்க, வேலைக்கு போயிடுறாளுங்க, வீட்டு வேலைக்கு போயிடுறாளுங்க, காட்டு வேலைக்கு போயிடுறாள், நாட்டு வேலைக்கு போயிடுறாளுங்க. அது என்ன வேலைக்கு போயிட்டு தே ஸ்டாண்ட் ஆன் தை ஓன் லெக்ஸ் யார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான் நாம் கிருபையை கிடைக்கிறதுல கெட்டி பார்க்குறீங்க. நான் பார்த்தா சகிக்க முடியாமல் பார்க்குறீங்க. ஏதாவது சத்தியம் உங்களுக்குள்ளே இறங்குதா? ஏதாவது உண்மை உங்களுக்குள்ளே இறங்குதா? ஏதாவது சூடு சொரணம் இருக்கா? இப்படிலாம் கேட்டுட்டால் ஒன்லி மாயத்தனமாக வெறி தான் வருது, போய் புறணி தான் பேச தோணுதே ஒழிய யூ ஆர் நாட் டிஸ்கவரிங் யுவர் ஸ்டேட்டஸ். எவ்வளோ உயர்குல திராட்சை செடியாக தேவன் உங்களை நட்டிருக்காரு. ஹவு மச் யூ ஷுட் பி ஏபிள் டு ரைஸ் அப். இந்த பெண்கள் வேதத்தை வாசித்தாங்க. ஏன்னா வேதம் ஜீவன், வேதம் வழிகாட்டி, கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். ஸோ தே குட் walk the way. அதனால தான் நிறைய விஷயத்தை நான் நடுநிலைமையிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இன்றைய காலகட்டத்தில் நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், பெண்களும் ஆண்களும் எல்லாருமே தான். ஆனால் அன்றைய காலத்து போல் இல்லை. இன்றைய காலத்தில் மாய்மாலங்கள் நிறைய கலந்துருச்சு. நம்ம அனுபவிக்கிற துன்பத்தில் கூட ஏமாத்து வேலை நிறைய இருக்குது. துன்பம் ஆனால் அது துன்பம் இல்லை, வரும் ஆனால் வராது, அது மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். அன்றைக்கெலாம் அடி வாங்கினானா அடி தான், கடி தான், காயமாக காயம்தான். They did not have any alternatives. அவங்க டெய்லி வேதத்தை வாசித்தாங்க. They were providing charity also, working in their families and communities. அவங்க தங்களால் ஆன உதவி செய்து கொண்டே இருந்தாங்க. They always understood their status. Rescuers சொன்னேன்ல, ஏற்ற துணை என்பதற்கு விடுவிக்கக்கூடிய, ஒத்தாசை புரியக்கூடிய, தாங்கி பிடிக்கக்கூடிய, ஒரு திருப்பத்தை காணக்கூடிய அந்த ரோல் அவங்க உடனே பெரிய ராஜா ராணி போல் ஆகி ஏதோ ஒரு பெரிய மந்திரியெல்லாம் அவங்க செய்யலை. அவங்க நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அதே குடும்பத்தில், வாய்க்கப்பட்ட அதே குடும்பத்தில், கழுதைக்கு வாக்கியப்பட்டால் வாங்கி தான் ஆகணும்னு பெரியவங்க ஏன் சொன்னாங்க? ஃபைனலி கழுதையை போய் மனுஷனாக்க முடியாது, நான் மனுஷனாக ஜாக்கிரதையாக நடக்கட்டும், அது உதைக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டாம். இப்போ ஒரு காலத்திலலாம் வீட்டு வாசல்லே மாடு கட்டி பாலெல்லாம் கறந்து விடுவாங்க. அந்த ஒரு சீசனில், நாட் எவ்ரி இயர், மேபி
நவ் அண்ட் தென் அட்லீஸ்ட் அந்த பசுமாடு வந்து மிரண்டுரும். ஒரு நேரம் 2 நேரம் மிரள்றது ரொம்ப காமன். ஆனால் ஒரு சீசன்லேயே அது பாலே தராது. அதை கூட்டிகிட்டு வரும்போதே அது பண்ணுற லூட்டி பெரிய பிரச்சனையாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மரம் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லைன்னா அவங்களே ஒரு குத்துக்கல்லை நட்டுட்டு போவாங்க. இந்த வீதியில் 4 வீதிக்கு நம்ம பால் கறந்து ஊற்றுறோன்னா அந்த ஒரு வீதியில் போட்டுட்டு அதை கொண்டு வரும்போது அது ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் நிற்கவே நிற்காது. ஆம்பளையும் பொம்பளையுமா வந்து 2 காலையும் கட்டிடுவாங்க. அந்த அசையாமல் இருக்கிறதுக்கு மூக்குனாங்கயிறை இறுக்கி ஒரு பொசிஷனில் நிற்க வச்சுருவாங்க. வாலை என்ன பண்ண முடியும்? வாலால் பளிச்சுன்னு மூஞ்சி அரைஞ்சி அவன் கறக்கவே விடாது. அதை ஒருத்தன் பிடிச்சிட்டு இருப்பான். அது பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் சொல்கிறது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்குல்ல, கதை இல்லை. ஆனால் அத்தனையும் சகிச்சுட்டு 1 மணி நேரத்தில் பால் ஊற்ற வேண்டியவங்க சம்டைம்ஸ் 3 hours ஆகும். 4 o'clock ஈவினிங் வரவங்க 7 o'clock தான் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும். ஏர்லி மார்னிங் வரவங்க கிட்டத்தட்ட 9 மணிக்கு தான் போக வேண்டியிருக்கும். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அவர் என்ன பண்ணுறது, பிள்ளைகளை இப்படி தான் சோறு கட்டுறது. அந்தம்மா ஒன்றும் பொம்பளை வந்து அது புலம்பிட்டு போவோம். ஆனால் விடணுமே, அன்னைக்குரிய பாலை விடணுமே. அதே போல தான் ஆதிகால திருச்சபை பெண்கள் பல பாடுகள் மத்தியிலே எல்லாருமே ரோமாபுரி அரண்மனையில் வேலை செஞ்சவங்க இல்லை. வெரி டிஃபிகல்ட் டைம்ஸ். நம்ம ஒன்றும் புதிய உலகத்தில் இல்லைங்க, கிறிஸ்துக்குள்ளே தான் எல்லாமே புதுசு. மற்றதெல்லாம் உலகத்தில் பழசு தான். ஆதாம் காலத்திலிருந்து, காயினின் காலத்திலிருந்து, நோவா காலத்திலிருந்து இப்படியே பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து தொடர்ந்து குழப்பங்களும் எதிர்ப்புகளும் அதிகரித்து கொண்டிருந்த காலம்தான். அதுக்கு மத்தியில் தான் ஒவ்வொருத்தரையும் தேவன் எழுப்பினார். அவங்க நின்னாங்க, வாழ்வோ சாவோ நின்னாங்க. நம்ம நிற்கணும். நம்ம நிற்க ஆரம்பித்தோம், நிற்கலான்னு வந்தோம், அப்புறம் உட்காந்துட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் சப்பானித்தன்மை ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன் போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. சேரிட்டினா என்ன? அவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும், சரிக்கா வாக்கா போயிட்டு வந்துடலாம், பொடி நடையா 2 பேரும் சேர்ந்து உதவாங்க, 2 பேரும் சேர்ந்து திட்டுவாங்க. அவங்க அதை என்றைக்கு வாழ்த்தியிருக்கான்? நம்ம கர்த்தரை வாழ்த்துவோன்னு வாழ்த்தியிருக்காங்க. இது பிரசங்க வாக்கியத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதுங்க செஞ்சனால தான் இத்தனை நூற்றாண்டு வரைக்கும் சபை நிற்கிது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது, தெரியாமல் இருக்குது. ஆனால் ஆன்மீக காரியம், அர்ப்பணம், ஆத்மாதான், தேவராஜ்யத்தை கட்டணும், தேவ மகிமையை பார்க்கணும் காரியத்தில் நீங்கள் நீட்டி நெளிக்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது, ஜல்லித்தனமாக இருக்குது. திஸ் இஸ் நாட் த வே யூ லேர்ன் டு பிஹேவ் வித் யோர் கிரியேட்டர், சேவியர். அவங்களுக்கெல்லாம் வீட்டுக்காரன் தரிசனம் இல்லை. உண்மையாகவே அவங்களாம் இயேசுவை மணவாளனாக பார்த்தாங்க. நீங்கள் இயேசுவை மணவாளனாக பார்த்து வாழ்ந்துருப்பீங்களா? இன்னும் உங்களால் செய்ய முடியும், இன்னும் உங்களால் வளர முடியும், இன்னும் உங்களால் சாதிக்க முடியும். ரொம்ப நாளாக அதான் காஞ்ச மாடு கம்பில் பூந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப காலமாக, ஆல்மோஸ்ட் மோர் தேன் a decade or so. அது பேர் என்ன, சுமதி வீட்டில் தான் ஒரு நாள் கூடும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் அந்த வார்த்தையை தந்தனால காஞ்ச மாடு கம்பில் பூந்தது போல் நடந்துக்கிறீங்க. அர்ப்பனுக்கு வாழ் வந்தால் அர்த்தராத்திலும் கொடை பிடிப்பாங்கிறது போல் கொஞ்சம் வாழ்க்கையில் நன்மையும் மேன்மையும் கண்டவுடனே you're off your tangent, off your target. நாம் வந்து திருநங்கைகள் அல்ல. ஓகே, நம்ம எல்லாம் ஆண்டவர் படைக்கும்போது ஆண்களை ஆண்களாக படைத்தார், பெண்களை பெண்களாக படைத்தார். இன்னைய வரைக்கும் இந்த திருநங்கை இந்த சபையில் ஒருத்தையும் வரலை. நாம் ஆண்களாகவே தான் இருக்கணும். அந்த ஆண்மையும் அந்த பெண்மையும் காத்துட்டு தான், அதில் தான் தரமாக வளரணும். ஷிஃப்ட் ஆகக்கூடாது நம்ம மைண்டு, நம்ம தரம் மாறக்கூடாது.
திருநங்கைகள் இன்றைக்கி தான் ரொம்ப மெஸ்ஸியாக பேசுகிறாங்க. அந்த காலத்துலேருந்தே தான் இருந்திருக்கிறாங்க. ஆல் த்ரூ ஹிஸ்ட்ரி, ஆல் த்ரூ த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட். எல்லா நாகரிகங்கள் இருந்த காலத்தில், சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்து, கல் தோன்றா காலத்திலிருந்து மூன்றாம் பாலினத்தினர் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே தான் தேவ பிள்ளைகள் சாட்சியாக நின்றுருக்கிறாங்க, சத்தியத்துக்காக நின்றுருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி வேத புரட்டர்களுக்கு சரியாக பதில் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஓயாமல் நான் வாட்ச் பண்ணுறதுண்டு, படிக்கிறதுண்டு, கவனிக்கிறதுண்டு. இப்போ சொல்கிறாங்க, எங்கேயுமே ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படிங்கிற வார்த்தை இல்லவே இல்லை அப்படின்னு ஒருத்தன் அதுக்கானே குதர்க்கமாக ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சி கேள்வி கேட்குறான். அதுக்கு ஒருத்தர் ரொம்ப பிரமாதமாக பதில் சொன்னார். அது ஹோமோசெக்சுவாலிட்டி என்பது நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான், மூல வேதாமத்தில் இல்லை. ஆனால் அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் அது இருக்கிற மாதிரியே தேவன் எழுதிட்டார். அதற்கு இணையான வார்த்தை ஆங்கிலத்தில் வராததுனால, கிடைக்காததுனால 2 வார்த்தைகளை சேர்த்து தான் அப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகித்திருக்கிறாரு. வாயடிச்சு போயிட்டானுங்க. லேவியராமத்திலிருந்து, எண்ணாமத்திலிருந்து, உபாமத்திலிருந்து, யாத்ராமத்திலிருந்து, ஆதியாமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து, பல அதிகாரங்கள்லேருந்து வாழ்க்கை அள்ளி விடுறார் வசனத்தை. இந்த செயல்பாடுகளெல்லாம் அந்த ஓரின சேர்க்கை தான் தெரியப்படுத்துகிறது. வெளிப்படையாக செயல் வடிவமாகவே, ஒன்றும் எழுத்துலாம் வேணாம், கருத்துலாம் இல்லை, நேரடியாக வேலையை அருவருப்பாக அப்படி செய்கிறாங்க. இது என்னையா சொல்லுவ அப்படின்னு கேட்குறான். நீ சொல்லுயா, உனக்கு அந்த வார்த்தை பிடிக்கல, அது வேதத்தில் இல்லை, அதனால் இதெல்லாம் நீங்களாக திரிச்சு மக்களுடைய சந்தோஷத்தை கெடுக்குறீங்க, எதிர்க்கிறீங்க அப்படின்னு. நீ ஒரு வார்த்தை வையிங்க தான் கேட்குறான். கூட்டமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, பதிலே சொல்ல முடியல. எனக்கு தெரியாதுப்பா பார்த்துக்கோ, அவர் அப்படி சொல்கிறா, நீ தான் பல்சன், நீ தானே இந்த கேள்வியை கொண்டு வந்து. அவங்களுக்குள்ள சண்டை. நம்ம நேரத்தை வீணாக்கலை. பெண்கள் உங்களால் முடியும், உங்களை நெருக்கலை, உங்கள் மேலே ஒன்றும் அழுத்தத்தெல்லாம் கொடுக்கல. அவங்க வேதத்தை வாசிக்க அவங்களால வியாக்கியானப்படுத்த முடிந்ததுன்னு சொல்கிறாங்க. they could interpret the scriptures for their daily living. தங்களுடைய அனுதின வாழ்வுக்கு வேதம் எப்படி நடைமுறை ஆகும் என்கிற சாத்தியக்கூறை கண்டுபிடித்து சாதனையாய் நின்றுருக்கிறாங்க. சோதனையை சகித்திருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க, சோதனைக்கு தப்பி இருக்கிறாங்க. அவங்க எப்படிலாம் அந்த நற்கிரியை செய்திருக்கிறாங்கன்னா, மக்களுக்கு உதவி செய்யும்போது சமைச்சு போய் கொடுத்துருக்குறாங்க, சமைச்சதை கொடுத்துருக்குறாங்க, சமைச்சு கொடுக்குறேன்னு போய் சமைச்சு கொடுத்துருக்குறாங்க, தங்கக்கிட்ட இருந்த துணிமணிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க, தங்கக்கிட்ட இருந்த உடைமைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோடு கூட பொடிநடையாக சில காரியங்களிலே நடந்திருக்கிறாங்க. அவங்க கஷ்ட நேரத்தில் சில சீஷர்கள்லாம் அவரை விட்டு ஓடினார்கள். அங்கே என்ன கெத்சமனையில் அவரை பிடிக்க வரும்போதே எல்லாம் துண்டக்கானம் துணியாக ஓடிட்டாங்க. பேதர் மாத்திரம் தூரமாக பின்பற்றுறாரு. ஆனால் ஆதிகால சபையில் லேடிஸ் were walking with their own people. They were standing beside all those persecuted people. உங்களை பற்றி மாற்றி தான் சொல்கிறேன். இட் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். உங்களால் முடியும். They were working in many families. வீட்டு பெண்களாக, ஹவுஸ்மெய்ட்ஸாக, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸில், சிறு தொழில், கூடார தொழில், அதாவது குடிசைகளில் நடைபெறுகிற இந்த காலத்தில் இந்த அப்பளம் போடுறது, இது மாதிரி நிறைய விஷயம், அது மாதிரி இடத்துலலாம் போய் பணிபுரிந்து அங்கே தேவனை அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. Being in the marketplace, they participated in business. நாணயமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக தான் லிடியாள் இருந்தாள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டாள்.
பெண்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உறுதியாக நின்னாங்க. வீட்டில் சம்பாத்தியம் வருது நிறைய, இப்போலாம் ரொம்ப சம்பாதிச்சுட்டு வர்றாருன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுறாதீங்க. கேட்கணும், விசாரிக்கணும். அந்த வரைக்கும் லாபம் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் சம்பாத்தியம் ஊழலால் வருதா, உண்மையாக வருதா, உழைப்பால் வருதா நீங்கள் பார்க்கணும். ஒரு குண்டுமணி கூட போடாத ஒரு பெரிய செயினே போட்டார் அப்படின்னு ஒரே பூரிப்பாக கர்த்தர் கண்ணை திறந்தான்னு யோசிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். சொல்ல மாட்டீங்க, முடியாது, சொல்லலாம் வேண்டாம். நீங்கள் அப்படிலாம் சொல்லவே வேண்டாம். நீங்கள் வாழ்ந்தால் போதும். நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு எல்லாத்துலேயும் எனக்கு புரிஞ்ச ஒரே விஷயம், அவங்க தேவ ஆவினால் நிறைந்த வாழ்க்கை, வசனத்தாலே நிறைந்த வாழ்க்கை. வசனத்தை படிக்க உங்கள் வாழ்க்கை வல்லமை மிக்கதாக மாறும், சக்தி மிக்கதாக மாறும். செயலாலை மாத்திரமல்ல, சொல்லாலும் சரி, இயற்கைக்கு உட்பட்ட ரீதியிலே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே சுகமாகும், வல்லமை மிக்கதாகும். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நினைக்கிறீங்க? அப்போல்லாம் மருந்துலாம் அப்படியே ரொம்ப என்ன, இன்றைக்கெலாம் பொட்டி கடை மாதிரி மருந்து கடை இருக்குது. அப்படி மருந்து கடைலாம் இருந்த காலமா? கிடையாது. இயற்கை நம்பினார்கள், தானாக சுகமாக நம்பினார்கள். நமக்கு இருக்கிற ஜென்ரல் மெட்டபாலிசம் சரியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் உழைச்சாங்க. அதனால் திருக வலியில், இடுப்பு வலியில், முதுகு வலியில். சோத்திரம். முதுகு வலியோட ஒரு சுற்றுக்கு பதிலாக 10 சுற்று சுற்றினாங்க. அது சுற்றிட்டு எங்கிட்டே போயிடுச்சு வலி. ஹல்லேலூயா. ஸோ ட்ரூ. நான் சொல்கிறது வேடிக்கைலாம் இல்லை. மிஷன் ஸ்டேஷன்ஸ்லேயும் ஐ ஹாவ் என்ஜாய் தீஸ் திங்ஸ். எங்கள் வீட்லேயுமே நாங்கள் அம்மாவோடு சேர்ந்து மாவாட்டியிருக்கோம், அம்மி அரைச்சிருக்கோம், உரல் குத்திருக்கோம், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். இன்றைக்கி மிக்ஸி வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு மிக்சட் தாட்ஸ் தான் இருக்குது. யூ ஆர் நாட் கிளியர் இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாவா, இதுவா அதுவா, குழப்பக்காரிகளாகவே இருக்கீங்க, தெளிவாகவே இல்லை. எவ்வளோக்கு மாடர்னைஸ் ஆனோமோ அந்த அளவுக்கு வேதத்தினுடைய அந்த ஆழத்துக்கே போகலை. அவங்க கர்த்தருடைய பண்ணையிலே, கர்த்தருடைய ஊழியத்திலே ஊழியர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறாங்க, சமைச்சு போட்டிருக்காங்க. தங்களுடைய சிறுவாடு பெருவாடு இது பெண்களுக்கே உரித்தது. இது கடவுள் கத்திரிக்காயெலாம் தேவையில்லை, எப்பயுமே இருக்கு பை சுருக்கு பை அதுக்குள்ளே வச்சதெல்லாம் தைரியமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. வீட்டுக்காரருக்கே தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா இது ரகசியமான சேமிப்பு. நீங்கள் கண்டுபிடிக்கணும் எப்படி தேவனுக்கு உபயோகமாக இருக்கலாம், எப்படி இருளை அதமாக்கலாம், எப்படி தெய்வீக சுகத்தை பகிரலாம். ஹெல்த் கேர், தே ப்ரொவைடட் ஹெல்த் கேர். கை மருந்து, நாட்டு மருந்து, வீட்டு மருந்துங்கிறாங்களே, அது மாதிரி தான். உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவாங்கன்னா பேச்சே இல்லையா. விசுவாசிக்கலாம் நடக்கும் அடையாளங்களா அவனை. தோத்திரம். எல்லா பொம்பளைங்களும் சௌக்கியமாக இருந்தால் ஆஸ்பத்திரிக்கெலாம் வேலையே இருக்காது. சோத்திரம். இப்போ ஆஸ்பத்திரிக்கு வேலை கொடுக்குறதே நீங்கள் தான். ஆமாவா? அவனுக்கு கோடியாக சேர்த்து கொடுக்குறதே நீங்கள் தான். கொஞ்சம் வெந்நீர் வச்சு கூட கொஞ்சம் வேதப்படி இல்லை, உடனே டாக்டரை அது ஸ்பெஷலிஸ்ட்டை தான் பார்க்கணும். அது இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கு உரிய பெண்களுக்கு தான் பேசுகிறேன் நான். மாடர்ன் லேடிஸ் தானே நீங்கள். நாங்கன்னா அங்கே அந்த காலத்தை அப்படிங்க. ஆமாம், இந்த காலத்து பெண்களுக்கு தான் சொல்கிறேன். இந்த காலத்து பெண்களுக்கு இழுத்து மூடி போத்திக்கிறதுக்கு தான் புத்தி இருக்குது. யோசித்து பாருங்கள். அந்த காலத்து பெண்கள் உண்மையாகவே மருத்துவரை பார்க்கணுன்னாலும் 2 வீதி நடந்து தான் போகணும். என்ன பைக்காக இருந்துச்சு, 2 வீலர் இருந்துச்சு, சைக்கிளாக இருந்துச்சு, எல்லா வீட்லேயுமே மாட்டு வண்டி இருந்துச்சு, எல்லார்ட்டையுமே மாடு இருந்துச்சு, எல்லார்ட்டையுமே கழுது இருந்துச்சு. யோசிங்க, என்ன அப்படி திரு முழிக்கிறீங்க? அதாவது நடந்துச்சு பொடி நடையா. தோத்திரம்.
நடக்கிறதுக்குள்ளே வேர்த்தவொடனே மருத்துவர்கிட்ட போகும்போது ஒன்றும் இல்லை, என்னத்துக்கு வந்தீங்கன்னு அவருக்கே ஆச்சரியமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே வேர்க்க வைக்கணும்னு ஃபேனை வேறு போட்டுக்கிறீங்க, ஏசி வேறு போட்டுக்கிறீங்க, எப்படி வேர்க்கும்? அது வாய்ப்பே இல்லை. குளிர் நல்லா இறுகிரும், சளி இறுகிரும். என்னை பார்த்து விரைக்க பார்க்குறீங்க? பக்கத்தில் பாருங்கள், எல்லாம் அப்படியே சுகதேகிகள் தான், அழகிகள் தான். தோத்திரம். They provided education. அவங்க கல்வி கொடுத்தாங்க. அவங்களாம் சமஸ்கிருதத்தில் கொடுத்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு முழுசாக தெரியுமா, உண்மையாக தெரியுமா, நிலையாக தெரியுமா, நிச்சயமாக தெரியுமா? இல்லை அங்கே அக்கா சொன்னாங்க, இல்லை அந்த அத்தாச்சி சொன்னாங்க, இல்லை அவங்க சொன்னாங்களே, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, கதையெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கும். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கதையே இருக்காது. அவங்க வீட்டுக்கு போனால் அடுத்த வீட்டு மூட்டையெல்லாம் திறந்து விட பார்த்துட்டு வரலாம். உங்களுக்குன்னு ஒரு இருக்கா? சொந்த புத்தியும் இல்லை, சொல்கிற புத்தியும் இல்லை. உங்களுக்கு இருக்கா? Can you really minister to somebody knowledge, to other ladies, other girls? Missionary work, they were involved in missionary work. போயிருக்கிறாங்க, பொடிநடையாக கிராமங்களுக்கு போயிருக்காங்க. சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து வேதத்தை, கர்த்தருடைய நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். எல்லாரும் கிராமத்தை தத்தெடுத்துக்கவே இஷ்டப்படலை, பக்கத்து வீதியை தத்தெடுத்துக்க இஷ்டப்படலை. யூ டோன்ட் வாக் த வே, யூ டோன்ட் ஈவன் டாக் த வே. நற்செய்தி, அதாவது சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இருந்துச்சு, இந்த கஷ்டத்தில் நான் தேவனுடைய இஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டேன், சத்துருவால் அவங்கள அழிக்க முடியல, கர்த்தர் அனுமதிக்காமல் அவங்க தலையிலேருந்து ஒரு முடி கூட கொட்டலை. இன்றைக்கெலாம் மோடி கவர்மெண்ட் என்ன பெரிய மண்ணாங்கட்டி கவர்மெண்ட்டு, அன்றைக்கெலாம் தூக்கி நெருப்பிலே போட்டுருவானுங்க. மனித நேயமற்ற கொடூரர்கள் ஆண்ட, சர்வாதிகள் ஆண்ட அந்த காலத்தில் அவங்க அவ்வளோ வைராக்கியமாக பிரகாசிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உண்மை வேத வசனம் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வசனத்தை படிப்போம். ரோமர்கள் நிருபம் 16 அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Romans chapter 16 verse 1. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரனாகிய நம்முடைய சகோதரன், அப்படி எங்கே போட்டிருக்கா? கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள். பவுல் நல்லா வளர்ந்தவர் தான், அவருக்கு உதவி தேவையில்லை தான். ஆனாலும் பவுலுக்கே உதவியாக இருக்கக்கூடிய அளவுக்கு, ஆதரவாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட ஒரு விசேஷமான காரியம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு வசனத்தையே 1000 முறை பாருங்கள். முதல்ல பாருங்கள், லுக் அட் த வேர்ட். வசனத்தை பாருங்கள், படிங்க, உச்சரித்து படிங்க, காதில் கேட்கட்டும், உங்கள் புலன்களை தொடட்டும், 5 புலன்களை தொடட்டும். லெட் இட் டச் யுவர் 5 சென்சஸ். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அவளை ஏற்றுக்கொண்டுன்னா அந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய ஸ்டாண்டர்ட் இருந்திருக்கு. கிறிஸ்துவுக்கள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாளையும் ஆக்கிலாளையும் வாழ்த்துங்கள்.
15ஆம் அதிகாரம் அன்னைக்கு கூட உபவாசத்தில் வாசித்தார். 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதே அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், லிவிங் எக்ஸாம்பிள், சகோதரி பத்மா முதலியார், நடராஜ முதலியாருடைய மனைவி. ஒரே மனைவி தான் அவருக்கு, அவளுக்கும் ஒரே புருஷன்தான். இன்றைக்கி தான் 43ஆம் வருஷம் அவர் செத்து. நடராஜ முதலியார் தான் அந்த பாட்டை எழுதினார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன் நிழலில் தங்குவான். அந்த பாடல் தான் இன்றைக்கி யூடியூப்லேயும் சரி, அந்த அவங்களுடைய அந்த இதில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டாங்க. ஸோ ஹாப்பி. பெரிய ஒரு சாட்சி இந்த அம்மா இன்னைய வரைக்கும் அந்த அம்மா போராட்டத்தை சந்திக்கிறாங்க. ஸோ மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். ஆனால் வைராக்கியமாக நிற்கிறாங்க. பெரிய ஊழியத்தை கட்டி பிள்ளைகளை உருவாக்கி அந்த வழியிலே நடத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்த சோதனையெல்லாம் சரியான சோதனை. அவங்க வெளியில் இந்த மாதிரி சில அவசியமான கூட்டங்களில் தான் சில விஷயங்களை சொல்லுவாங்க, பொதுக்கூட்டத்தில் கம்மியாக தான் சொல்லுவாங்க. பத்மா முதலியார் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் அது கூட ஏதாவது ஒன்று அப்படி யோசித்து பார்க்கலாம். ஹவு மச் ஷி வாஸ் லிவிங் அ சேலஞ்சிங் லைஃப் போத் இன் இந்தியா அண்ட் இன் ஆஃப்ரிக்கா. அவங்கள ஆண்டவர் எவ்வளோ உபயோகிக்கிறாரு, எவ்வளோ உபயோகிச்சிருக்காரு. ஆஃப்டர் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் டிமைஸ், அவங்க பீக்கில் இருந்தபோது வாழ்க்கையிலையும் ஊழியத்துலேயும் இளம் வயதிலே இறந்துட்டாங்க. இப்போ 43 இயர்ஸ்னால் பார்த்துக்கோங்க. இப்போ அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? when she was in her 20s or 30s she lost her husband. அன்னாள் பற்றி நம்ம பார்க்குறோம். தேவாலயத்தை விட்டு பிரியாது இருந்தாள். எல்லாம் கேட்டு போகிறீங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. சபை ரெக்கக்னைஸ் பண்ணுது, யார் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் மேட்டர் இல்லை. அவங்க வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு. 2 பேரில் வாசிக்கிறோம். நீங்கள் கனமுள்ள ஸ்திரீகள் தான். உங்களுடைய நடக்கையினாலே போதனையின்றி உங்கள் புருஷன் ஆதாயமாகும். போதனையின்றி உங்கள் புருஷன் ரட்சிக்கப்படுற ஆதாயம் மாத்திரம் இல்லை, கர்த்தரிலே வளர்ந்து ஒரு சபையின் மூப்பனாகணும், ஒரு உதவிக்காரனாக மாறணும், மூப்பனாகணும், ஒரு ஊழியக்காரனாக மாறணும், நல்ல ஆசாரியனாக குடும்பத்தில் இருக்கணும். எல்லோரும் முன்னேற ஊழியம் செய்யணுங்கிற மேட்டர் இல்லை. அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அற்புத அடையாளங்களின் பலத்தினாலே அந்த பெண்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. தேவ ஆவியின் பலத்தாலே அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்காக அவர்களை கொண்டு ஆண்டவர் நடப்பித்திருக்கிறார் நேய காரியங்களை. அதில் இருக்க சரித்திர பின்னணி தான். எல்லோரும் தான் உதவி செய்கிறாங்க, எல்லோரும் தான் வீட்டில் சமைக்கிறாங்க, எல்லோரும் தான் கல்யாணம் ஆன பெண்கள் அந்த புருஷனுக்கு கல்யாணம் பண்ணிட்டவங்களுக்கு மனைவியாக இருக்கிறாங்க, பிள்ளைகளை அவங்க பெறாங்க, தாயாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஓயாமல் வானம் திறந்து ஏதோ வானத்தை பொத்துக்கிட்டு ஏதோ கொடுத்துட்டே இருக்கல. அவங்களுக்கு கொடுத்தது பாவம் மன்னிப்பு, மன அமைதி, உலகம் எடுக்கக்கூடாம தேவ சமாதானம். அதில் தான் அவங்க திருப்தியாக இருந்தாங்க. உடனே அவங்க எல்லாரையுமே ஆண்டவர் ராணி ஆக்கிடல. பெரிய ராணினா இந்த ராணி இல்லை, பட்டத்து ராணி ஆக்கிடல, பெரிய பதவிலாம் கொடுத்துடல. எஸ்தரை போல் ஆண்டவர் உயர்த்திடல. They were going through all kinds of mess. அதன் மத்தியிலே அவங்க ஒரு உணவகமே நடத்தியிருக்காங்க. They conducted a mess. அவங்க வாழ்க்கையே படிப்பினையாக, அவங்க வாழ்க்கையே முன்மாதிரியாக, அவங்க வாழ்க்கையே ஒரு ஒத்தாசையாக, அவங்க வாழ்க்கையே ஒரு ஆதரவு கூடாரமாக, ஆற்றலின் கூடாரமாக வாழ்ந்திருக்கிறாங்க. உங்களால் சுமக்க முடியுங்க, எல்லாம் முடியாதுன்னு சொல்லாதீங்க. நல்லா இருக்காது. ஆம்பளை நின்று நான் இதெல்லாம் சொல்கிறது எனக்கு ஓயாமல் பிடிக்காதெல்லாம். இன்னுமே உங்களில் ஒருத்தி அந்த அளவுக்கு தரமாக எழும்பி முன்மாதிரியாக இருந்து 4 காரியங்களை அடி வாங்கி சுமந்து சாட்சியாக வாழ முடியல உங்களால். நோ இங்கெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க.
பேசாதீங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படி யாராவது இருந்துச்சிங்கன்னா இந்த இடத்த விட்டு நான் போயிடுவேன். உங்கள் வாயே அடுத்தவங்க வாயால் அவங்களால புகழ முடியல, ஏற்றுக்க முடியல. யூ ஆர் ஸோ அன்ஸ்டெடி ஆல்சோ. வசனம் தானே உங்களுக்கு போதிக்கிறேன், என்னுடைய கருத்தை எதையுமே சொன்னதில்லையே நான். உங்களால் முடியும், உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு. தரிசனமிக்க பெண்களாக இருங்க, தரிசனமிக்க பெண்களாக இருங்க. கர்ப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு முடிவாக தான் உங்களை பெண்களாக படைச்சி கொடுத்துருக்காரு. யூ கேன் கண்டெயின், யூ கேன் கண்டெயின், யூ கேன் ஹோல்டு, யூ கேன் பேர். நீங்கள் சுமக்கலாம், ஏற்கலாம், அரவணைக்கலாம். யூ ஆர் ஸோ கெப்பாசிட்டேட்டட், எம்பவர்ட். விமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுங்கிறாங்க, என்ன பிரமாதமான வேர்ட். பெண்களை வலிமைப்படுத்துதல், வல்லமைப்படுத்துதல். அதை மாத்திரம் நீங்கள் சுகாதாரமாக புரிஞ்சுட்டு நீங்கள் வல்லமை மிக்கல ஆகுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். எந்த குண்டோதனை மண்டோதனை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யூ கேன் பி ரியலி பவர்ஃபுல். ஆனால் உங்கள் வாய் தான் உங்களுக்கு ஜென்ம எதிரி. உங்கள் வாய் ஒன்று ஊமையாக இருந்து ஊரை கெடுத்துருவீங்க, இல்லை பேசியே ஊரை கெடுத்துருவீங்க. ரெண்டு தான். யூ கேன் டூ இட், யூ வில் டூ இட். ஸ்தோத்திரிங்க. கண்களை மூடுங்க.